ராகு ஒருவருக்கு அபாரமான சக்தியை கொடுக்கறது, அபாரமான பலத்தை கொடுக்கறது. ராகு நினைத்தா ஒருவரை எங்கேயோ பெரிய லெவலில் கொண்டு போயிட முடியும். எல்லா விதமான பெரும்பாலான தொழில்லையும் ராகுவுக்கு ஈடுபாடு இருக்குது. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கும் ராகு தேவைப்படுது, ஒருவர் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் ராகுனுடைய உதவி தேவைப்படுது, ஒருவர் பெரிய ரிசர்ச் ஸ்காலர் ஆகிறதுக்கும் ராகுவினுடைய உதவி தேவைப்படுது, ஒரு பெயிண்டர் வேலை செய்கிறதுக்கு ராகுவினுடைய உதவி தேவைப்படுது. இப்படி எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் ராகுவினுடைய உதவி ஒருவருக்கு தேவைப்படுகிறது. அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல பலமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடும். பல்வேறு விதமான தொழிலில் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஏராளமான செல்வாக்கு பணம் எல்லாம் இருக்கும். ஆனால் ராகுவினுடைய ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசை 18 வருஷம் இருக்குது. இந்த 18 வருஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு நல்ல இடத்துல ராகு வந்துட்டு நல்ல உதவி பண்ணிட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான்னு சொன்னான். அந்த ராகுவில் சம்பாதிக்கிறது அந்த நபர், அந்த ஜாதகர் பெரும்பாலும் நேர்மையாக இருப்பாது என்றது ஒரு இது. பொய் புரட்டு இல்லை ஸ்மக்லிங் இந்த மாதிரிப்பட்ட தன்னுடைய பிஸ்னஸில் நேர்மை அவ்வளோ இருக்காது. எப்படியாவது பணம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சம்பாதிச்சுடுவாங்க. ஏராளமான சம்பாத்தியம் வந்துடும். அதனால தான் இது ஒரு பழமொழி, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்றாங்க. ராகு இந்த மாதிரி கொடுத்துறதில்ல, அப்புறம் போகும்போது கெடுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படியெல்லாம் கிரிமினல் வழியில் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் சில நேரங்களில் கோர்ட்டில் போய் நின்றுடும். அதுக்கெல்லாம் சில தண்டனைகள் முடிஞ்சிடும். அப்படியெல்லாம் வரும்போது தன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சாரான், கடைசியில் ராகு போகும்போது கோடி கோடியெல்லாம் போய் ஒன்றுமே இல்லாத பாப்பரான நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டு போயிடுது ராகு. அதான் ராகு கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு வேறு ஏதாவது சுப கிரகங்களோடு தேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், கொஞ்சம் பணமாவது மிஞ்சும். அதே ஒரு குரு தசை ஒருவருக்கு ஜாதகத்தில் நடக்குது, நல்ல இடத்துல இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வாக்குஸ்தானமாக இருக்குது, நல்ல தனஸ்தானமாக இருக்குது, பேங்க்கில் இருக்கார், இல்லை ஒரு சீஃப் ஜஸ்டாக இருக்கார், ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறார், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குரு ஒரு பதவியை கொடுக்கும்போது அவர் சம்பாதிக்கிற பணம் அவங்க தலைமுறையே காப்பாற்றும். ஆனால் ராகுவில் சம்பாதிக்கிற பணம் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்றதுதான். ராகுக்கு பெரும்பாலுமான நேர்மை, நீதி நேர்மை அவ்வளோ பிடிக்காது.